Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுட்டி பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பாலக் சிக்கன். இதுக்கு வந்து என்னன்னா வெங்காயம், தக்காளி, இது கூட நம்ம சேர்த்தது பாலக் வந்து ஒரு கட்டு இருந்தாலும் ஓகே. அரை கிலோக்கு ஒரு கட்டு, ஒரு கிலோக்கு நீங்கள் 2 கட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு மசாலா சேர்த்துட்டு பாலக்கையும் சிக்கனையும் ஒரே டைமில் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு பட்டை, லவங்கம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் கொஞ்சம் வாசனைக்காக. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 3 வெங்காயத்தை போட்டுக்கலாம். 3 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு ஜாஸ்தி வந்து தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இதுக்கு சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மசாலானோட பச்சை வாசனை போயிடும். இப்போது மசாலானோட பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன், இதுக்கு என்னென்னா பெரிய பெரிய பீஸாக இருந்தாலே ஓகே. பாலக்கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 கட்டு எடுத்துருக்கிறேன். அரை கிலோவுக்கு 1 கட்டு, 1 கிலோவுக்கு நீங்கள் 2 கட்டு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் ஆகும். டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நார்மலாக நம்ம சிக்கன் சாப்பிட்றப்ப எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் வரும். இந்த கீரை போடுறதுனால டேஸ்ட் வந்து மாறும் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் செய்ய மாட்டோம். பட் அப்படி இல்லை, இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும். இதுலேயே வந்து தண்ணி வந்து நிறையா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுட்டு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். தண்ணி வந்து நம்ம இப்போதைக்கு ஊற்ற வேண்டியதில்லை, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா ரிலீஸ் ஆகிருக்கு. இதனால் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரச சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன். நம்ம சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும், உடஞ்சிடுச்சு. 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் வந்து நல்லா பரட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பாலக் சிக்கன் ரெடி. பாலக் சிக்கன் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. இது என்னென்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், நான் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.